இன்றும் உங்கள் அனைவரையும் புதியதொரு காணொலி ஒன்றினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொலியில் பார்த்தீர்களானால் இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றினூடாக நான் இணைந்து கொள்கின்றேன். அதாவது 2026 அரசாங்கத்தினால் 750 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இளைஞர் யுவதிகளுக்காக நீங்கள் ஒரு தொழில் முயற்சியாளராக இருந்தால் இது உங்களுக்கான ஒரு மிக பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக அரச வங்கிகளான பீப்பிள்ஸ் பேங்க், பிஓசி, ஆர்டிபி போன்ற வங்கிகளில் இந்த கடன் வசதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெறுமனே 4 வீதத்தில் தான் இந்த லோனை அரசாங்கம் உங்களுக்காக வழங்க இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு கடனுக்காக நீங்கள் விண்ணப்பிப்பீர்களானால் 12 தொடக்கம் 15 வீதம் வரை வட்டி அறவிடப்படுகின்றது வங்கிகளினால். இருப்பினும் இந்த அரசாங்கத்தினால் இளைஞர் யுவதிகளுக்காக இந்த 4 வீத வட்டியானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். குறிப்பாக நீங்கள் ஒரு தொழில் முயற்சியாளராக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பம். இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த வருடம் பார்த்தீர்களானால் 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 250 மில்லியன் ரூபாய் அதிகமாகவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினால். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசாங்கத்தின் நோக்கத்தை பார்த்தீர்களானால் அடுத்த 5 வருடங்களில் தொழில் தேடுபவர்களை விட நீங்கள் ஒரு தொழில் வழங்கும் இளைஞராக இருக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அதற்காகவே இந்த குறைந்த வட்டியில் இந்த லோனை அரசாங்கம் உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. வெறுமனே 4 வீதத்தில் இந்த லோனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ப்ரொபோசலை நீங்கள் வங்கியில் கொடுக்க வேண்டும். அதற்கமைய மேலதிக விவரங்களை நீங்கள் வங்கியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் முயற்சியாளராக இருந்தால் விவசாயம், தொழில்நுட்பம் இது போன்ற உங்களுடைய ஏதாவது ஒரு ப்ரொபோசலை நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் 18 தொடக்கம் 40 வயதுக்கு இடைப்பட்டவராக நீங்கள் இருத்தல் வேண்டும். இந்த கடன் வசதியை பார்த்தீர்களானால் நீங்கள் 50 லட்சம் வரை இந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்காக எப்பொழுதும் போல 2 அரச ஊழியர்கள் உங்களுக்கு உத்தரவாளர்களாக இருக்க வேண்டும். அல்லது உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் உத்தரவாளர் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பேரில் அல்லது உறவினர்களுடைய பேரில் சொத்துக்கள் இருந்தால் அதனை எவ்வாறு மாற்றி அந்த லோனை எடுக்கலாம் என்பதை நீங்கள் வங்கி முகாமையாளர்களுடன் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. இளைஞர் தொழில் முனைவோருக்கான விசேட கடன் திட்டம் தான் இந்த கடன் திட்டத்தின் பேர். இதை பார்த்தீர்களானால் நாடளாவிய ரீதியில் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த 750 மில்லியன் ரூபாய் கையிருப்பு உள்ளவரை இந்த லோன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். எனவே தாமதிக்காமல் அருகில் உள்ள வங்கியில் சென்று இதனுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவதில் அர்த்தமில்லை, எங்களுக்கு கிடைக்கவில்லை, அரசாங்கம் எங்களை ஏமாற்றிவிட்டது என்று. நீங்கள் தான் இதற்கு முன்முறமாக சென்று இந்த லோன் சம்பந்தமாக மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்று விண்ணப்பிக்கும் முறைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள். எனவே இளைஞர் யுவதிகளே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஒன்றாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.